ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நன்னெறி கதைகள்ல இன்னைக்கு ஒரு கதையை நாம பார்க்கலாம். அதாவது மனித வாழ்க்கை அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, மனித வாழ்க்கைங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு காடு. அந்த காட்டுல ஒரு மனிதன் அப்படியே போயிட்டு இருக்கான். நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சிங்கம் துரத்துது அவனை. துரத்தும் பொழுது அந்த மனிதன் வெகு வேகமாக ஓடுறான். அப்போ சிங்கத்துக்கு சாப்பிடணும், பசி. மனிதன் கிடைச்சிட்டான். இந்த மனிதன் என்ன பண்றான்? தன்னை காப்பாத்திக்கணும். சிங்கத்திட்டிருந்து தப்பிக்கணும். வெகு வேகமாக ஓடுகிறான். வெகு வேகமாக ஓடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மலை முகட்டுல சிங்கம் வந்து அந்த மனிதனை கார்னர் பண்ணிருது. இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு. அந்த மனிதனுக்கு வந்து 2 ஆப்ஷன். ஒண்ணு வந்து அந்த பள்ளத்தாக்குல அந்த மலை முகட்டிலிருந்து குதிக்கணும். இல்லையா, சிங்கத்தினுடைய வாய்க்கு இரையாகணும், பசிக்கு இரையாகணும். 2 ஆப்ஷன் தான். எப்பவுமே நமக்கு ஒரு ஆபத்துன்னா, நம்ம உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிறத தான் தேர்ந்தெடுப்போம். சாகிறதுக்கு தேர்ந்தெடுக்க மாட்டோம். அதே போல அந்த மனிதன் என்ன பண்றான்னா, குதிக்கிறான். மலை முகட்டிலிருந்து குதிக்கிறான். அப்படி குதிக்கும் பொழுது, அந்த மலையில அந்த மலையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மலை முகட்டுல அந்த மலையிலிருந்து ஒரு பெரிய ஒரு கிளை வந்து நடுவுல இருக்கு. உடனே அந்த மனிதன் என்ன பண்றான்னா, பள்ளத்தாக்குல விழாம அந்த கிளையில லேண்ட் ஆகி நிக்கிறான். இப்ப மேல பார்க்குறான். மேல சிங்கம் இருக்கு. சிங்கத்துக்கு இரை போச்சு. அது ஏமாந்தாச்சு. இது வந்து இவன் மனிதன் என்ன பண்றான்னா, அந்த கிளையில லேண்ட் ஆகி அப்படியே உட்கார்றான். அந்த கிளை ஆடுது. அப்படியே ஆடுது. கொஞ்சம் பயமா தான் இருக்கு அவனுக்கு. ஏன்னா கிளை முறிஞ்சிடக்கூடாது இல்லையா? ஆனாலும் அப்படியே கொஞ்சம் ஓய்வா இப்போதைக்கு நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கிளையில ஆசுவாசமா அப்படியே உட்கார்ந்துக்கிறாப்படி. இறைவா, என்னை நீ காப்பாத்திட்ட. இப்போதைக்கு நான் உயிர் பொழைச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாப்படி. ஆனா உயிர் பொழைச்சிட்டேன் அப்பாடி அப்படிங்கும் பொழுது தான் அந்த மனிதனுக்கு பசி வருது. பசி வந்த உடனே, இறைவா என்னை காப்பாத்திட்ட. எனக்கு பசிக்குது. கீழ அதல பாதாளம். நடுவுல இருக்கக்கூடிய நம்ம அந்த மலையிலிருந்து வேர் விட்டு வரக்கூடிய அந்த கிளையில நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். மேல சிங்கம். கீழ அதல பாதாளம். நடுவுல ஒரு கிளையில உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு சாப்பாடு வேணும்னா கடவுள் என்ன பண்ணுவார்? ஆனாலும் அந்த நேரத்துல அந்த கிளையில சிகப்பு சிகப்பா பழங்கள் பழுத்திருக்கு. அப்பதான் அவர் பார்க்குறாரு, சிகப்பு சிகப்பா பழங்கள் இருக்கு. கடவுளே! உனக்கு நன்றி. என்னுடைய பசிய நீ போக்கிட்டேன்னு அந்த பழத்த ஆர்வமா சாப்பிடுறாரு. நல்லா இருக்கு. பழம் கூட ரொம்ப டேஸ்ட்டா நல்லா இருக்கு. அத சாப்பிட்டாச்சு. இப்போ பசி ஆறிடுச்சா? அதாவது சிங்கத்திட்டருந்து தப்பிச்சாச்சு. இப்போ பசி ஆறிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம பள்ளத்துல விழக்கூடாதுன்னு அப்பதான் தோணுது. ஏன்னா எனக்கு வயிறு நெறஞ்சு போச்சு இப்போ. அடுத்த தேவை என்ன? நான் மறுபடியும் உயிர் வாழணும். அப்போ அந்த மனிதன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த கிளையினுடைய வேர் எங்க இருக்குன்னு பார்க்குறாப்படி. ஏன்னா வேர் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? அந்த பாறையில அந்த வேர் வந்து அப்படியே பதிஞ்சிருக்கு. அந்த வேர் எப்படி இருக்குன்னா, கிழங்கு கிழங்கா இருக்கு. அப்பாடி! நல்லா பெரிய பெரிய கிழங்கு மாரி தான் இருக்கு வேரு. அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா, அந்த கிழங்குல என்ன சுவையோ தெரியல. எலிகள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, அந்த கிழங்க சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்ப நீங்க நெனச்சு பாருங்க. அந்த எலிகள் வந்து எப்போ அந்த கிழங்க சாப்பிட்டு முடிக்குதோ, அந்த கிளை முறிஞ்சு விழுந்துரும். அந்த மனிதனும் பள்ளத்தாக்குல விழுந்து இறந்து போயிடுவான். கதை இத்தோட நிறுத்திடுறேன் நான். என்னங்க இப்படி பாதி கதை சொல்றீங்களே! அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது பாதி கதை இல்ல. இப்ப மனித வாழ்க்கையினுடைய நிலை இதுதான். எப்படி? அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம தொரத்துச்சு இல்லையா சிங்கம். அது வந்து இறந்த காலம். அது நேற்றத்து. இது இறந்த காலம். பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது எதிர்காலம்.
நிகழ்காலம் என்பது என்ன அப்படின்னா, நீங்க மரக்கிளையில உட்கார்ந்துட்டு பழத்த பொறிச்சு சாப்பிடுறீங்க இல்லையா? இது நிகழ்காலம். அந்த எலி இருக்கு இல்லையா? அந்த எலி என்னது? விதி. எப்ப அந்த கிழங்க சாப்பிட்டு முடிச்சு வேரு அறுந்து போகுதோ, அப்ப நாம கீழ விழப்போறோம். இது விதி. விதி தான் எலி. ஏன்னா, மனித வாழ்க்கை என்பது இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கு. எல்லாருடைய நிலையும் இதுதான். ஆனாலும் நான் அழறதில்ல. நாளைக்கு நான் பள்ளத்தாக்குல விழப்போறேங்கிறதுக்காக அழல. நான் எனக்கு இறைவன் குடுத்த அந்த ஒரு பழத்த சாப்பிட்டுட்டு நான் சந்தோஷமா இருக்க போறேன். விதி எப்ப முடியட்டோ, முடியட்டும். அதுவரைக்கும் இந்த மரத்துல உட்காந்துக்கிட்டு நாம் பாட்டுக்கு பழத்த சாப்பிட்டு வாழ்வோம். நிம்மதியா இருப்போம். சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம். அந்த பழத்தோட நிறத்த என்ஜாய் பண்ணுவோம். அந்த பழத்தோட வாசனைய என்ஜாய் பண்ணுவோம். அந்த பழத்தோட ருசிய என்ஜாய் பண்ணுவோம். அவ்வளோதான் வாழ்க்கை, மனித வாழ்க்கை என்பது. ஏங்க ஒரு மிக்ஸி வாங்குறீங்க. 2 வருஷம் கேரண்டி. இல்லையா? எல்லாத்துக்கும் நாம கேரண்டி, வாரண்டி கேட்குறோம். மனித வாழ்க்கை என்பது கேரண்டி எவ்வளோ நாள் சொல்றோங்க? ஏன் ஒரு உண்மை சம்பவம் என்ன அப்படின்னா, நான் இந்த ஞானத்துக்கு வரும்பொழுது, இந்த ஒரு இயக்கத்துல நான் ஈடுபடும் பொழுது 33 வயசு எனக்கு. இந்த 33 வயசுல நான் தியானத்துக்கு போறேன் அப்படின்னு கிளம்பும்பொழுது, என்ன ஒருத்தர் தடுத்தாங்க. "ஆமா, இந்த சின்ன வயசுல நீ எதுக்கு தியானத்துக்கு போற? 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் நீ தியானம், யோகமெல்லாம் போணும். அதனால போக்கூடாதுன்னு" என்ன தடுத்தாங்க. அப்ப நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். "எனக்கு ஒரு உறுதி தாங்க. நீங்க உறுதி எனக்கு தந்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் ஞானத்துக்கும் போமாட்டேன், யோகத்துக்கும் போமாட்டேன், எதுக்கும் போமாட்டேன். நான் வீட்லயே இருந்துக்கிறேன்" அப்படின்னு. "என்ன?" அப்படின்னு கேட்டாங்க. "நான் 60 வயசு வரைக்கும் உயிர் வாழ்வேன் அப்படிங்கிறது நீங்க எனக்கு கேரண்டி தரணும். அப்படி தந்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் தியானத்துக்கோ, யோகத்துக்கோ எங்கேயுமே நான் போகல" அப்படின்னு சொன்னேன். அவங்க பேசாம, "நீ என்னமோ பண்ணிக்கோ, நான் உன்கிட்ட ஒண்ணும் பேசல" அப்படின்ட்டாங்க. மனித வாழ்க்கை என்பது ஒரு வசனம் சொல்வாங்க. நித்திய கண்டம் பூர்ணாயுசுன்னு சொல்லுவாங்க. நாம அதுக்காக ஒரு நாள் சரீரம் விட போறோங்கிறதுக்காக உட்கார்ந்து அழப்போறதும் இல்ல, வருத்தப்படுறதும் இல்ல, கவலைப்பட போறதும் இல்ல. இன்றைக்கு விருந்தா? நல்லாவே சாப்பிடுவோம். ஜிலேபி, மிக்சரு, வடை. நீங்க விருந்து போடுறீங்களா? அதையும் நான் என்ஜாய் பண்ணுவேன். நாளைக்கு சரீரம் விடுறதுக்கு விதி இருந்தா விட்டுட்டு போறோம். அவ்வளோதான். இது எதார்த்தம். சரீரம் எடுக்கிறதும், விடுறதும் எதார்த்தம். இதுதான் மனித வாழ்க்கை. நான் சிங்கத்த பார்த்து பயப்படவும் இல்ல. பள்ளத்தாக்க நெனச்சு நான் அதுக்கும் பயப்படல நான். நிகழ்காலம் என்பதில் நான் சந்தோஷமா வாழணும். இதுதான் மனித வாழ்க்கை. இறந்த காலத்த நெனச்சு நாம வருத்தப்பட்டோ, இல்ல எதிர்காலத்த நெனச்சு பயப்பட்டோ வாழ்வது மனித வாழ்க்கை இல்ல. இந்த 2யும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மையில நிகழ்காலத்துல நம்ம வாழணுங்கிறது தான் இந்த கதையிலிருந்து, இந்த சின்ன சம்பவத்திலிருந்து நாம நெனச்சுக்கிறோம். அதனால எல்லோருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு சிறிய விஷயம் என்ன அப்படின்னா, காலையில கண்ணு முழிக்கும்போது அதாவது எங்க வீட்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் ஏதாவது பேசினேன்னா, "பாட்டி நாளைக்கு இத நீங்க எனக்கு செஞ்சு தர்றீங்களா?" அப்படின்னு கேட்டா, "நாளைக்கு பொழச்சு கிடந்தா பார்க்கலாம்" அப்படிம்பாங்க. அது என்ன பொழச்சு கிடந்தா பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு அப்ப புரியல. இப்ப தான் புரிஞ்சுது. அதாவது நாம இறப்பது என்பது பிறப்பு, இறப்புங்கிறது இந்த மனித சரீரத்துக்கு இருக்கு. ஆத்மாவுக்கு என்னைக்கும் அழிவில்லைங்கிறது நமக்கு தெரியும். நாம டெய்லி நைட்டு படுக்க போம்போது தூங்கிருவோம். நல்லா தூங்கிருவோம். அப்புறம் காலையில கண்ணு முழிக்கும் பொழுது தான் நாம உயிரோட இருக்கோம்னே நமக்கு தெரியும். அதத்தான் அந்த பாட்டி பொழச்சு கிடந்தா பார்க்கலான்னு சொன்னாங்க அப்படிங்கிறது இப்ப தான் எனக்கு புரியுது. தூக்கம் கூட இறப்பினுடைய ஒரு ஒத்திகை தான். என்ன அப்படின்னா, நம்முடைய மனித வாழ்க்கை அப்படிங்கிறது என்னைக்கு முடியும்னு நமக்கு தெரியாது. அதனால நித்திய கண்டம் பூர்ணாயுசு நமக்கு எல்லாருக்குமே. ஆக ஒவ்வொரு செகண்டும் நீங்க சந்தோஷமா வாழுங்க. சந்தோஷமா இருங்க. சந்தோஷமாக நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் நாம செய்யணும். நாம சந்தோஷமாக இருக்கும் பொழுது, நம்ம குடும்பமும் சரி, நம்மை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால இறந்த காலத்த நெனச்சு நாம வருத்தப்படவும் கூடாது. எதிர்காலத்த நெனச்சு பயப்படவும் கூடாது. நாளைக்கு உயிரோட இருந்தா என்ன பண்ணணுங்கிற பிளானும், இறந்த காலத்தினுடைய பாடத்தை எடுத்து நாம நம்மளை மாற்றிக் கொள்வதும் தான் நிகழ்காலம். ஆக நிகழ்காலத்துல சந்தோஷமாக நாம இருப்போங்கிறது தான் இந்த ஒரு
சிங்கமும் மனிதனும், இல்ல அதல பாதாளமும், அந்த மரக்கிளையும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உண்மை தத்துவம், மனித வாழ்க்கையினுடைய உண்மை தத்துவம் என்பதை நான் நிறைவு செய்கிறேன். ஆக நிகழ்காலத்தில் வாழுங்கள். என்றைக்குமே மகிழ்ச்சியாக இருங்கள். மற்றவர்களையும் மகிழ்ச்சியோட வைப்போம். ஆக நாம் அடுத்த ஒரு எபிசோட்லயும் இது போல ஒரு சின்ன ஒரு நிகழ்வுகளை நாம சந்திக்கலாம். வணக்கம். நன்றி. ஓம் சாந்தி.